இந்த சிம்ம ராசி இருக்காங்கல்ல, பொதுவா பொதுவா சிம்ம ராசிக்காரங்க திருமண வாழ்க்கையில சிறப்பா இருக்கணும்னா அவங்க என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். அடிக்கடி வாழ்க்கை துணையிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாத்தீங்களா? அது இந்த சிம்ம ராசிக்காரங்க செய்வாங்க. இவங்க கேள்வி கேட்கணும், அவங்க பதில் சொல்லணும். இதுதான் அந்த இவங்க வாழ்க்கையோட மெத்தட் இதுதான். அத முதல்ல இவங்க மாத்திக்கணும். ஏதோ ஒண்ணு கேட்பாங்களாம், அவங்க பதில் சொல்லி ஆகணுமா? இத இத முதல்ல மாத்திக்கிட்டா, அதே மாதிரி தற்புகழ்ச்சி. அந்த தற்புகழ்ச்சி அவங்க நிறுத்திட்டாங்கன்னா, சிம்ம ராசிக்காரன் மாதிரி சிறப்பா குடும்பம் நடத்த ஆளுங்களே கிடையாது. அவ்வளவு அருமையா இருப்பாங்க. அவங்க 2 பாயிண்ட். எதையோ ஒண்ணு கேள்வியா கேட்கணும். அதுக்கு வாழ்க்கை துணை பதில் சொல்லணும். அப்படிங்கிற குணத்தையும் தற்புகழ்ச்சியும் மாத்திட்டா சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கு. அது ஏன் இந்த நேரத்துல சொல்றேன்னா, இந்த மிதுனத்துக்கு சிம்மம் சிறப்பா இருப்பாங்கல்ல, அதனால அந்த நேரத்துல சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டேன் நான். இந்த மேச ராசிக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களும் மிதுனத்துக்கு ஒத்து வருவாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அவங்க கலைத்திறன்ல மிதுனத்துக்கு சமமா இருக்க மாட்டாங்க. மேச ராசிக்கார் ரொம்ப ரசிகருங்க, ரொம்ப கலைத்திறன் உள்ளவங்க. ஆனா மிதுனத்தோட கலைத்திறனுக்கு ஈக்குவலா போக முடியாது. மிதுனம் கலையார்வம் அதிகமா உள்ளவங்க. அவங்க கலையார்வம் உள்ளவங்களும் விரும்புவாங்க. ஆனா இந்த மேச ராசிக்காரங்க கலைத்திறன் சற்று குறைவா மிதுனத்தோட இருந்தாலும் அவங்க எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத விரும்புறதுனால இவங்க 2 பேத்துக்கு மேட்சிங் சரியா போயிடும். 2 பேரும் நல்ல சிறந்த ரசிகர்களாகவும் ரொம்ப கலைத்திறன் உள்ளவங்களாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா வச்சுக்குவாங்க. அதனால இவங்களுக்கும் மேசத்துக்கு நல்லா ஒத்து போகும்.